செய்தி 22. ஜெபிப்பது எப்படி? தேவன் ஆளுமையுள்ள தேவன். அதற்கு அர்த்தம், அவர் என்ன விரும்புகிறாரோ அதை அவர் செய்ய முடியும். அதை யாரிடத்திலும் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர் எப்போது மனிதனை ஒரு சுயாதீன சித்தத்தோடு கூட படைத்தாரோ அப்போதிலிருந்து அவர் விரும்புவதெல்லாம் செய்ய முடியவில்லை. அவருடைய விருப்பம் மட்டுப்படுத்தப்பட்டது, கட்டுப்படுத்தப்பட்டது. அவர் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இந்த பூமியில் உள்ள ஒரு மனிதனாவது அதற்கு ஆம் என்று சொல்ல வேண்டும். அப்படி நீர் செய்யும் என்று சொன்னால்தான் அவர் விரும்புவதை செய்ய முடியும். அதனால் இன்று தேவனுடைய சித்தம் மட்டுப்படுத்தப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமேயானால் அவரோடு ஒத்துழைக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு தேவை. ஜெபம் என்பது அவரோடு ஒத்துழைப்பதற்காக இருக்கிறது. இப்பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய வேலை, முக்கியமான வேலை தேவனை பொறுத்தவரை என்னவென்று சொன்னால் அவரோடு சேர்ந்து ஜெபிப்பதே, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஜெபிப்பது. இதுவே அருமையான ஜெபம், தேவனுடைய பார்வையிலே விலைமதிப்புள்ள ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபத்தை எப்படி செய்வது என்பதை நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். தூப பீடம் ஜெபத்தோடு தொடர்புடையது. இது பரிந்து பேசும் கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு பலிபீடம் இருக்கிறது, ஆனால் அதற்கு உள்ளே தூப பீடம் இருக்கிறது. தூப பீடம் ஜெபத்தோடு தொடர்புடையது. இது பரிந்து பேசும் கிறிஸ்துவை குறிக்கிறது. லூக்கா 1:10. தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வெளிப்படுத்தின 8:3. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ரோமர் 8:34. கிறிஸ்துவே மரித்தவர், அவர் எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தூபபீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உரியது. இது ஜெபிக்கும் உறுப்பு நம் ஆவி என்பதை காட்டுகிறது. எபிரேயர் 9:3-4. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொற்பீடமும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. 1 ராஜாக்கள் 6:22. சந்நிதானத்திற்கு முன்னால் இருக்கிற பீடத்தை முழுவதும் பொற்தகட்டால் மூடினான். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள். தூபபீடம் அல்லது பொற்பீடம் மகா பரிசுத்தலத்துக்கு உரியது. இது பிக்கும் உறுப்பு நம் ஆவி என்பதை காட்டுகிறது. ஆனால் தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. தூபபீடம் மகா பரிசுத்தலத்துக்கு உரியதாக இருந்தாலும் கூட அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. இது நம் ஜெபம் அடிக்கடி நம் மனதிலிருந்து தொடங்குகிறது என்பதை காட்டுகிறது. யாத்ரா 30:6. சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதாவது தூபபீடத்தை வைக்க கடவாய். தூபபீடத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க சொல்கிறார். 1 கொரிந்தியர் 14:15. நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் அல்லது மனதோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். எபேசியர் 4:23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. இது நம் ஜெபம் அடிக்கடி நம் மனதிலிருந்து தொடங்குகிறது என்பதை காட்டுகிறது. அடிக்கடி நம் மனம் ஜெபத்தை தொடங்கி நம்மை நம் ஆவிக்குள் கொண்டு வருகிறது. பின்பு நம் ஆவி ஜெபத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஜெபிக்கிறது. எபேசியர் 1:2-3. ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. நாம் ஆசாரிப்பு கூடாரம் சொல்லும் போது வெளிப்பிரகாரத்தை தாண்டின பரிசுத்த ஸ்தலம் வருகிறது. அதற்கு பின்புதான் மகா பரிசுத்த ஸ்தலம் வருகிறது. அடிக்கடி நாம் ஜெபத்தை மனதில் ஆரம்பிக்கிறோம். நம் மனம் நம்மை ஆவிக்குள் கொண்டு செல்கிறது. பின்பு ஆவி ஜெபத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஜெபிக்கிறது. 1 கொரிந்தியர் 14:19. நான் சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுவதை பார்க்கிறோம். மற்றவர்களை உணர்த்தும்படி கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். இது பவுல் சொல்கிறார்.
மைண்ட்ல, மனதில் பேசுவதை பற்றி. 1 கொரிந்தியர் 14:15, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், அல்லது மனதோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியும் ஜெபிக்கும், மனதும் ஜெபிக்கும். ஸோ இதுதான் தூபபீடத்தை பற்றியது. தூபபீடத்தின் கிரியை மகா பரிசுத்தலத்துக்குரியது, ஆனால் அது பரிசுத்தலத்தில் இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது அபிஷேகத்தை பின்பற்ற வேண்டும். 1 யோவான் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள். அபிஷேகம் என்றால் நம் ஆவியில் இருக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆவியில் அசைவதே அபிஷேகம். நம் ஆவியை நாம் இயக்கும் போது ஆவியானவர் நம் ஆவியில் அசைகிறார். தேவனுடைய மூலக்கூறினால் நம்மை அபிஷேகிக்கிறார். மேலும் நம் உள்ளுணர்வில் சில உணர்வுகளை கொடுக்கிறார். அபிஷேகம் கிரியை இயங்கும் போது தேவனுடைய மூலக்கூறு நம்மோடு கூட்டி சேர்க்கப்படுகிறது. அதோடு கூட தேவனிடத்திலிருந்து சில உணர்வுகளை நம் உள்ளுணர்வில் பெற்றுக்கொள்கிறோம். ஆத்ராமம் 30:30, ஆரோனும் அவர் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. 2 கொரிந்தியர் 7:13, தீர்ச்சியுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்தது. மார்க் 2:8, இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் இருதயங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன என்றார். நம் உள்ளுணர்வில் நான் பெறுகிற சில உணர்வுகளுக்கு அர்த்தம் தேவை. இதுவே அபிஷேகத்தின் போதனை அல்லது தேவனுடைய பேசுதல். 1 கொரிந்தியர் 2:11-12, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அதுபோல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவற்றை அறிய மாட்டான். நாங்களோ தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். கொலோசியர் 1:8, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். நம் உள்ளுணர்வில் நாம் பெறுகிற சில உணர்வுகளுக்கு அர்த்தம் தேவை, சில உணர்வுகளுக்கு அர்த்தம் தேவையில்லை. உதாரணமாக, அவர் சந்தோஷத்தின் உணர்வை கொடுக்கலாம், மகிழ்ச்சியின் உணர்வை கொடுக்கலாம், ஆறுதலின் உணர்வை கொடுக்கலாம், சமாதானத்தின் உணர்வை கொடுக்கலாம். இதற்கெல்லாம் அர்த்தம் தேவையில்லை. இந்த உணர்வு நமக்கு உள்ளால இருக்கும். சில உணர்வுகளுக்கு அர்த்தம் தேவை. இதுவே அபிஷேகத்தின் போதனை அல்லது தேவனுடைய பேசுதல். தேவன் நம்முடைய உள்ளுணர்வில் உணர்வுகளை கொடுத்து பேசுகிறார். அபிஷேகத்தை பின்தொடர்வதென்றால் அபிஷேகத்தின் போதனைக்கு கீழ்ப்படிவதாகும். ரோமர் 8:4, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில், கலாத்தியர் 5:16, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10:11-21, ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி அவருடனே கூட போ என்று சொன்னார். அப்போது பேதுரு இறங்கி அந்த மனிதர்களிடம் சென்றான். ஜெபிப்பதற்கு சில முன் தேவைகள் இருக்கின்றன. 1, குற்றமில்லாத மனசாட்சி. 2, கூர்மையான உள்ளுணர்வு. 3, புதுப்பிக்கப்பட்ட மனம். அப்போஸ்தலர் 24:16, நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். ரோமர் 12:2, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நாம் பாவத்தை அறிக்கை செய்யும் போது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவுகிறது. நாம் குற்றமற்ற மனசாட்சியை பெறுகிறோம். இப்போது தைரியமாக நாம் தேவனை நெருங்க முடியும். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வசனம் 7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர் 9:14, கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். 1 யோவான் 3:21, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால்
நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போம். பிதா தம் ஆவியினால் நம் ஆவியை பலப்படுத்தும் போது நம்மிடம் ஒரு கூர்மையான உள்ளுணர்வு இருக்கும். அப்போது ஆவியானவரின் அபிஷேகம் நம் உள்ளுணர்வில் கொடுக்கிற மிக மென்மையான உணர்வுகளை கூட நாம் பெற முடியும். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டும் வருகிறார். 1 ராஜாக்கள் 19:12-13 அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அப்போது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மெல்லிய சத்தம், மெல்லிய உணர்வு. 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடமிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தெய்வீக மூலக்கூறு நம் ஆழ்தத்துவத்திற்குள் கூட்டிச் சேர்க்கப்படும் போது நம் மனம் புதிதாக்கப்படுகிறது. புதிதாக்கப்பட்ட மனம் உள்ளுணர்வு பெறும் உணர்வுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிறது. அப்போது நாம் தேவனுடைய பேசுதலை பெறுகிறோம். ரோமர் 12:12 தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எபேசியர் 4:23 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. கொலோசியர் 1:9 நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ரோமர் 8:6 ஆவியின் மேல் பொருத்தப்பட்ட மனம் ஜீவனும் சமாதானமுமா. எனவே ஜெபத்திற்கு சில முன் தேவைகள் இருக்கின்றன. குற்றமில்லாத மனசாட்சி, கூர்மையான உள்ளுணர்வு, புதிதாக்கப்பட்ட மனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் ஜெபம். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்கிறோம். உங்கள் ஆவியை பயிற்சி செய்து ஆவிக்குள் நுழைந்து அங்கே தங்குங்கள். இதுவே கர்த்தரில் தங்குவது அல்லது கர்த்தரில் நிலைத்திருப்பது. அந்த நேரத்தில் கர்த்தர் தம் பாரத்தை, தம் வார்த்தைகளை உங்கள் ஆவிக்குள் உள்ளுணர்வில் உணர்ச்சிகளாக தருகிறார். 2 தீமோத்தேயு 4:22 கர்த்தரா இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் பேசுவார். யோவான் 6:63 நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:3 கிறிஸ்து எனக்குள் பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சியை தேடுகிறீர்களே. புதிதான புரிந்து கொள்ளும் மனம் உள்ளுணர்வுள்ள உணர்ச்சிகளுக்கு அர்த்தம் கொடுக்கிறது. இவ்வாறு நீங்கள் கர்த்தருடைய பாரத்தை, அவருடைய வார்த்தையை பெறுகிறீர்கள். அது உங்கள் பாரமாக மாறுகிறது. இதுவே அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருப்பதாகும். எபேசியர் 4:23 உங்கள் மனதில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி. கொலோசியர் 1:9 நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவீர்கள் படுங்கள். 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய மனதை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் மனம் இருக்கிறது. 1 யோவான் 2:27 அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அவருடைய பாரத்தை, அவருடைய வார்த்தைகளை ஐக்கியத்தின் மூலம் நீங்கள் அவரிடம் திருப்பிக் கொடுக்கிறீர்கள். இதுவே நீங்கள் கேட்டுக்கொள்வது. இது அவருடைய சித்தத்தின்படியானது. யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் 26 அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவருடைய பாரத்தை, அதாவது அவருடைய வார்த்தைகளை ஐக்கியத்தின் மூலம் நீங்கள் அவரிடம் திருப்பிக் கொடுங்கள். இதுவே நீங்கள் கேட்டுக்கொள்வது. இது அவருடைய சித்தத்தின்படியானது. கேட்பது அவருடைய பாரத்தை, அதாவது அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக இருப்பதால் அதற்கு பதில் கிடைக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கு பதிலை நீங்கள் பெறுகிறீர்கள். யோவான் 15:16
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. நம்பர் 1 தேவனுடைய பாரம். நம்பர் 2 அது நம்முடைய பாரமாகிறது. நம்பர் 3 அதை நாம் திரும்ப அவரிடத்தில் கொடுத்து விடுகிறோம். நம்பர் 4 அது நிறைவேற்றப்படுகிறது. என்னே ஜெபம். இதுவே மிக மேலான ஜெபம், மிக மதிப்புள்ள ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வதற்கு தேவன் தாமே நம்மை பயிற்றுவிப்பாராக. நமக்கு தேவையானது 3 காரியங்கள்: குற்றமில்லாத மனசாட்சி, கூர்மையான உள்ளுணர்வு, புதிதாக்கப்பட்ட மனம். இந்த ஜெபத்தை செய்வதற்கு தேவன் நம்மை பயிற்றுவிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.